அதான் உங்க வீட்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்ற? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாடுறா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. ம், சரி போலாம். ஆமா, என் மேல உனக்கு கோவமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ண அப்ப கூட வராதுங்க. ஏய், எதுக்கு வராது? ஏன் கோவப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோவப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்ப. அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒரு வேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? எங்க கோவப்படு, கோவப்படு. வரலங்க. போடா. ஏங்க ஒரு நிமிஷங்க, கோவப்படுறேங்க. வரமாட்டேங்குங்க. அடச்சி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க, கோவப்பட்டுறேங்க இந்த வாட்டி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. யோ, என்னையா ஆளுனே? என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பிடிச்சு தள்ளுறது? ஏமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த ஆம்பளைகளுக்கு அடங்கி கிடக்க போறீங்களோ? நீங்க திருந்தவே மாட்டீங்க. போங்க போங்க, எல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படியே பழக்கப்பட்டு. சாரிங்க, தெரியாம. பரவாயில்லையே, இப்படிதான் கோவப்படணும். சரி, நாளைக்கு நான் வீட்ல ரெடியா இருப்பேன், வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி. வீட்டுக்கா? ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்துருங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போ. ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேங்க. வீட்டுக்கு வா. ஏங்க அரசூர்ல இறங்குறது யாருங்க? அரசூர் இறங்குறது, அரசூர் இறங்குறது. மணிவல் மகனே, என் பையனை விழுப்புரத்து கார் எடுத்து சொல்லிருக்க. அப்படியே உன் வீட்டுல இறக்கி விட்டு போறோம், உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்திலே நிறுத்துங்க, எங்க கிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும், அங்கேருந்து நேரா போனாதான் நம்ம வீடு. பாட்டி போன். வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க, வந்துகிட்டே இருக்கேன். ஹலோ, அப்பா, நான் விழுப்புரம் கூர் ரோடு வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன், நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். லைட்டுக்கு சாப்பிடுங்க. பாய். அடுத்த ஸ்டாப் இருக்கீங்களே. விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. எதுக்கு சார்? இது விழுப்புரத்துல இறங்க வேண்டிய ஆளு, நீங்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி பிடிச்சார் போவீங்க, அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே.
பண்ணுவேன்? என் பிள்ளைய என்ன பண்ண? ஐயோ ஐயோ எப்படி நீங்க வாங்க. அப்ப நானும் இருக்கேன். நீங்களும் வாங்க. ஐயோ வலிக்குது. ஐயோ பண்ணாதீ போன் பண்ணி. அதெல்லாம் சொல்லிடுவாங்க, நீ பயப்படாதீங்க. ஐயோ சீக்கிரம் எடுங்க. ஐயோ வலிக்குது.
பயப்படாதம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகாது. அவரு காதுல இருந்து ரத்தம் வந்தது, அதான் பயமா இருக்கு. சார், கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஹலோ, யாருங்க? நான் மணிமேகலை பேசுறேன். மணிமேகலை, ஊர்ல இருந்து அக்கா மக மருமக பேர பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க. உன்னை பார்க்கணும் தாமா இருக்காங்க. இருங்க. ஹலோ மணிமேகலை, என்னாச்சுமா? மரவழியில ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? விழுப்புரம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் வந்துடுறீங்களா? தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா பாரு. பூஜை மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு குளித்தல நான் இல்லைன்னா நம்ம ஊர்லயே இறங்கி இருந்திருப்போம். ஆக்சிடென்ட் நடந்துக்கு நம்ம அப்பா முடியும். ஒரே ஒரு கதிரை நீங்க ஆக்சிடென்ட் நடந்துட்டால
டாக்டர் என்னால முடியும் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதோ இவர் இங்க இருக்கும்போது நம்ம அமுதாக்கு ஒண்ணா இருக்காதுமா. எங்க அவ உங்களை பார்க்க தாங்க வந்தா. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. அவ எங்க இருக்கா? யாருக்கும் தெரிஞ்சிருந்தா ஏன் எல்லாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க எல்லாம் அழக்கூடாது. வெளில வாங்க வாங்க போங்கம்மா, வெளில போங்க, சீக்கிரம் போங்க போங்க. சிஸ்டர், இவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம் ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க, போங்க. அமுதா, நான் பேசுறது கேக்குதா? எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்லுவேன் நான் நினைக்கல அமுதா. நான் உன்னை லவ் பண்றேன் அமுதா. நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன். என்னை விட்டுட்டு போனது இந்த 6 மாசத்துல குறைஞ்சது 50 தடவையாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருப்பேன். வருவாங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் 15B37 சுத்தி இருப்பேன் தெரியுமா அமுதா? திருச்சி, இந்த 2 தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும் எனக்கு தேடி வருவேன். இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க வாங்க சார். கௌதம்